இந்த ஹஸ்கிக்கு சுத்தமா தாக எடுக்கல, ஆனா தண்ணி குடிக்குது. கூட இருக்க வேற ஏதாவது நாய் குடிக்க வந்தா அதெல்லாம் விரட்டி விடுது. தண்ணி தாகத்துல இருக்க நாய்களால தண்ணி குடிக்க முடியல. இது எல்லாத்தையும் இந்த நாய் நோட் பண்ணுது. அப்படியே தனியா போய் ஒரு இடத்துல ஐஸ் கட்டியை உடைக்குது. ஆனா அதுக்கு மட்டும் குடிக்கிறதுக்காக உடைக்கல, மத்த நாய்களுக்கும் சேர்த்து தான் உடைக்கும். இதை பார்த்த உடனே எல்லா நாயும் உடனே ஓடி வந்துடும். அதுக்கப்புறம் எந்த நாயும் ஹஸ்கி நாய் பின்னாடி நிக்காது, எல்லாமே அந்த நாய் கூட போய் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் அந்த ஹஸ்கி நாய்க்கு சுத்தமா பிடிக்கல. இந்த நாய்களோட ஓனர்லாம் இதை யூஸ் பண்ணி தான் ஐஸ்ல டிராவல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு பொண்ணு ஐஸ் கட்டி உடைச்சு மீன் பிடிக்கலாம் ட்ரை பண்றா. அவ கால் வச்ச இடம் வீக்கா இருந்தனால உடஞ்சு அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்துடுறா. அவளை காப்பாத்துறதுக்காக இந்த ஆள் ஓடி வரான். கூடவே அந்த நாயும் ஓடி வரும். அவ கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தண்ணிக்குள்ள முழுகி போக ஆரம்பிப்பா. அவ உள்ள போனதை பார்த்த உடனே இந்த நாயும் தண்ணிக்குள்ள குதிச்சிரும். அவ பக்கத்துல போய் அவளை அப்படியே கூட்டிட்டு வரும். எந்த இடத்துல ஐஸ் வீக்கா இருக்கோ அந்த இடத்த உடைச்சு மேல வந்துடும். அந்த ஆள் உடனே ஓடி வந்து இவளை மேல தூக்கிடுறான். அந்த நாய்க்கு சுத்தமா எனர்ஜியே இருக்காது. திரும்ப அதை பிடிக்கிறதுக்குள்ள அது தண்ணிக்குள்ள போயிடும். அந்த நாயை காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு இந்த ஆளுக்கு ரொம்ப வருத்தமா போயிடும். அழுதுட்டே அந்த நாயோட பேரை கத்துறான். அதை காப்பாத்துறதுக்காக ஐஸ் கட்டியை உடைக்கிறதுக்காக கத்தியை வச்சு குத்துறான். அந்த இடத்துல ஐஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தனால கத்தியே உடைஞ்சிரும். நாய் நம்மளை விட்டு போயிருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா இருப்பான். திடீர்னு பார்த்தா யாரோ வந்து கட்டையை கொடுப்பாங்க. இவனும் வாங்கிட்டு பயங்கரமா அதை அடிச்சு உடைக்க ட்ரை பண்றான். இந்த ஆளுக்கு அப்பதான் ஸ்ட்ரைக் ஆகும். இதை யாரா நம்ம கிட்ட கொடுத்ததுன்னு சொல்லிட்டு சைட்ல திரும்பி பார்த்தா அந்த நாய் பக்கத்துல இருக்கும். உடனே அதை கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிடுறான். இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து அந்த ஹஸ்கி நாய் பார்த்துட்டு தான் இருக்கும்.